Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கோ. வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்போ நீங்கள் எந்த வித டவுட் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை பிடிஎஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து சார் எனக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுமா சார் உங்களால் அப்படின்னு கேட்டாலும் சரி, எல்லா ஹெல்ப்புமே உங்களுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எப்போ வேணால் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு வந்த அப்டேட் வந்து நிறைய பேர் நினச்சி பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரியா? ஆனால் நம்ம காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எம்சிசி வெப்சைட்டில் நம்ம என்னாச்சு பார்த்தா சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாகவே நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக ஒரு வீடியோ கொடுத்தோம். எந்த வித அப்டேட்டுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆட்களுக்கும் சரி, நமக்கு கால் பண்ணி பேசின பேரண்ட்ஸும் சரி, நம்ம என்னாச்சு பார்த்தா சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, கோர்ட்டில் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி தான் வருது இந்த கேசஸ் எல்லாமே. சரியா? இப்போ ரீசெண்டாக ஒரு 56 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க பாருங்கள். அந்த கடைசியாக ஃபைல் பண்ண அந்த கேஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 8ஆம் தேதி தான் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்து, அதாவது மண்டே வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. சரியா? அதனால தான் என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா மறு உத்தரவு வரும் வரை தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ எப்போ சார் வந்து கலந்தாய்வு, அதாவது கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கேஸில் ஒரு, அதாவது முழுமையான தீர்ப்பு வந்த பின்னாடி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா கேசஸ் வந்து டெய்லியுமே வந்து நூற்றுக்கணக்கான கேசஸ் வந்து ஃபைல் ஆகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு பக்கம் ஓஎம்ஆரில் பிரச்சனைங்கிறாங்க, ஒரு பக்கம் அதாவது அவங்களோட மார்க்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைங்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது கிரேஸ் மார்க், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லீக்கு, ஒரு பக்கம் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது ஒரே ஒரு நீட் எக்ஸாமுக்காக. அப்போ இது எல்லாத்துக்குமே தீர்வு கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நல்லபடியாக நமக்கு டிலே ஆகி கவுன்சிலிங் நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கவுன்சிலிங்கில் கடைசியில் திடீர்னு ஸ்டே வாங்கிடக்கூடாது யாருமே. அதுதான் ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங் நடந்துகிட்டே இருக்கும், நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கிற டைமில் திடீர்னு நிப்பாட்டிடக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லாமே தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொடுங்க. ஒன்று கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுங்கள், இல்லை அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தீர்ப்பை தெளிவாக அவங்க கொடுத்துட்டாவே போதுமானது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். சரியா? என்ன அப்படின்னா, நீட்டை வந்து நாங்கள் ரிப்பீட்டர் வச்சோம் அப்படின்னா, அதாவது நீட் வச்சோம் அப்படின்னா நிறைய பசங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் வந்து நிறைய நடந்து தான் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன தீர்வு சொல்ல வரீங்க? அதெல்லாம் அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். கவுன்சிலிங் நம்ம நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கோர்ட் வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க. கலந்தாய்வு வந்து அதாவது நடத்துறதுக்கு எந்த வித தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து இதோட முழுமையான ஒரு அப்டேட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8th, அதாவது மண்டே ஈவினிங் வந்து நமக்கு கிடைச்சிடும். சரியா? இதுக்கு முழுமையான அப்டேட் வந்து கிடைச்சிடும். நமக்கு மேபி 9th இதை கூடிய டென்டேட்டிவ் ஷெட்யூல் இல்லை கவுன்சிலிங்கை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டியூஸ்டே 9th வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ 9th தான் நமக்கு தெரிய வரும் என்ன மாதிரியான அப்டேட் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.